ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜோடியில் ஒவ்வொன்றும் 40 ரூபா சொல்கிறாங்க. கடா குட்டி இதெல்லாம் என்ன விலைண்ணா வருது? குட்டி வந்து 2500 வரும். ஆனால் சந்தையில் 7,200 கொடுத்தேன். ஒரு வீட்டுக்கு இந்த வீடியோ பார்த்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குட்டிக்கு 200 கம்மியாக தான் கொடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் கூடிய இங்கே எப்படி ஆடு வந்திருக்கு, என்ன விலை போகுது அப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா பார்த்தீங்கன்னா 2 கடை வாங்கியிருக்காங்க. பெரிய கடை ஒன்று, இளங்குட்டி ஒன்று. அண்ணா இது எத்தனை பல்லுன்னு தெரியுங்களாண்ணா? பல்லு போட்டிருக்குன்னு தெரியுங்களா? தெரியலீங்களா? சரி சரி சரி, ஓகே ஓகேண்ணா. கடை பார்த்தீங்கன்னா கறி 20 கிலோ வரலும் வரும். நல்லா இருக்குது. கடை கொஞ்சம் பெருங்கடாயாக இருக்குது. அண்ணா இது எவ்வளோக்கு வாங்கினாங்கண்ணா? 19க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோண்ணா சொன்னாங்க அவங்க? 23 சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா 23 ரூபா சொல்லியிருந்தாங்களாம். 19 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. கறி பார்த்தீங்கன்னா 20 கிலோ வரும்னு சொல்லியிருந்தாங்களாண்ணா? 20 கிலோ வரும்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா இருக்கு கடை. குட்டி ஒன்று வாங்கியிருக்காங்க, கடா குட்டி. இது கடா குட்டி தாங்கண்ணா? கடா குட்டி ஒரு 10 கிலோ இல்லைன்னா 9 கிலோ கறி வரும். இது எவ்வளோண்ணா சொன்னாங்க? 5 ரூபா சொன்னாங்க. 5 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கு தான் பிடிச்சிருக்கீங்க. ஆனால் விலை அதிகம் தானாண்ணா? 9 கிலோ 10 கிலோக்குள்ளே தான் கறி வரும். ஆனால் 13 ரூபான்றது அதிகம் தானே? 13 கிலோ கறி வருங்களா? ஆடு பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. 13 கிலோ கறியே வரும்னு சொல்லியிருக்காரு. 13 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. ஓகே ஓகே, 5 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ஓகே ஓகே, பரவாயில்லைங்களாண்ணா? விலை அதிகமாக பரவாயில்லைங்களா? ஓகே ஓகே. நீங்கள் இந்த மாதிரி சந்தைக்கு அடிக்கடி வருவீங்களா, இல்லை எப்போ ஒரு தடவை தான் வரீங்களா? ஓகே ஓகேண்ணா, சரி ஓகே. ஆடுல வரும் நிறையா இறங்கியிருக்கு இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அண்ணா வந்து வாரம் சந்தைக்கு வர்றாரு. சேலம் கருப்பு கொண்டு வருவார். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி பெரிய ஆடுலாம் நிறையா வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிங்க, இளங்குட்டிங்க. நான் எல்லாம் கிடா குட்டிங்களாண்ணா? எல்லாம் கிடா குட்டி. எத்தனை கொண்டு வந்தீங்க? 32 கொண்டு வந்தோம். 32 கொண்டு வந்தீங்க. இது எல்லாம் உங்களுக்கு தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாவோட தான். 32 கொண்டு வந்தோம் அப்படின்னாரு. நான் எத்தனை கொடுத்தீங்க? 16 கொடுத்துருங்க. இதெல்லாம் ஒட்டுக்கா கேட்டுட்டு இருக்காங்க. 16 கொடுத்துருந்தீங்க. இது அது இல்லாமல் இது ஒட்டுக்கா கேட்டுட்டு இருக்காங்க. இது மொத்தம் எத்தனை குட்டிங்களா இருக்கு? அது மட்டும் 17 குட்டி இருக்கு. எல்லாமே ஒரே சைஸா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 12 கிலோவில் கறி வருங்களாண்ணா? எல்லாமே 5 கிலோ வரலும் இருக்கு. எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் ஒட்டுக்கா கேட்குறாங்க. அது எல்லாமே கடா குட்டி மட்டுங்களா? எல்லாமே கடா குட்டி, சேலம் கருப்பு. எல்லாமே கடா குட்டி, சேலம் கருப்பு. எல்லாம் ஒட்டுக்கா ஒரே ஆளே கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ நான் ஒட்டுக்கா சொல்றீங்க? அந்த குட்டிங்க எல்லாம் ஒட்டுக்கா கேட்குறாங்கல்ல? ஒவ்வொன்றும் 14 ரூபா சொல்றீங்க. 11,000 கேட்டு 11 ரூபா வரலும் கேட்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. மேலே எவ்வளோண்ணா கொடுத்துடலான்னு கேட்டுட்டு இருக்காங்க. 13 ரூபா வந்தா 13 ரூபா வந்தால் தான். ஏன்னா முன்ன பொண்ணு ஒரு கிடா அவங்களும் வியாபாரத்துக்கு தான் வாங்குறாங்க, கை மாத்திரத்துக்கு தான் வாங்குறாங்க. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு குட்டி பெருங்குட்டி சின்ன குட்டின்னு கலந்து இருக்கிறதுனால 13 ரூபா ரேஞ்சு தான் கொடுப்பீங்க. இதெல்லாம் என்ன ரேட்டுங்கண்ணா? இதில் 9 ரூபா வந்தா கொடுத்துடலாங்க. 9 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. 8,500 வெட்டி 200 வரலும் கேட்குறாங்க. ஓகேண்ணா. இது எல்லாமே கடா குட்டு? ஆமாம். ஓகே, இது ஒன்று மட்டும் தான் போட்டீங்களாண்ணா? சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு பெரிய கடாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 கிலோ 25 கிலோ கறி வர மாதிரி இருக்கு. அண்ணா இது 25 கிலோ கறி வருமாங்கண்ணா? 20லேருந்து 25 கிலோ கறி வருங்களா? எல்லாமே 25 கிலோக்கு மேலே தான் வரும்.
ஓகே ஓகே, எல்லாம் சுத்த சேலம் கருப்பு. எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பெரிய கடாங்க. எல்லாம் என்ன ரேட்ல இருந்து இருக்கு? 25 ரூபா இந்த ரேஞ்ச். 25 ரூபாயிலேருந்து இருக்கு, 20 ரூபாய்க்கு மேலே. ஓகே ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே தான் ஆடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது அவர் அண்ணா பேர் சதீஷ்குமார். வெறும் வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அந்த சந்தைக்கு வராரு. ஒரு கெடா குட்டியாக கொண்டு வந்திருக்காரு. எல்லாம் இளங்குட்டி தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 கிலோ கறி வர மாதிரி குட்டிங்க. அண்ணா எத்தனை குட்டி நான் கொண்டு வந்தீங்க? ஒரு 40 குட்டி வரும். 40 குட்டி. எல்லாம் வித்துட்டீங்களாண்ணா? இன்னும் ஒரு 20 இருக்குண்ணா. இன்னும் 20 குட்டி இருக்கு. என்ன பண்ண இருக்குது, அது விற்கல. சரி சரி, இன்னைக்கு எவ்வளோ 20 குட்டி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு எவ்வளோ விலையில தான் இருக்கு உங்ககிட்ட? வந்து 27,000 வரைக்கும் இருக்கு. 10,000 இருந்து 27,000 வரலும் குட்டி இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அது பெரிய குட்டி, அது உங்களுக்கு தான். இதெல்லாம் மொத்தம் எத்தனை இருக்குங்கண்ணா? ஒரு 10 இருக்கு. 2 இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொன்றும் 10,000 12,000 வருங்களாண்ணா? 13 வரைக்கும் இருக்குண்ணா. 10 ரூபாயிலேருந்து 13 ரூபா வரலாம். அந்த பெருங்குட்டிங்களாண்ணா அது உங்களுதுங்களாண்ணா? அதில் என்ன ரேட்டுங்கண்ணா? ஒவ்வொன்று 30 ரூபா. பெருசு 30 ரூபா, மீதி 25 ரூபா, 25 ரூபா, அந்த 24 ரூபா இருக்கு. சரி சரி. எவ்வளோப்பா? எல்லாம் பார்த்தீங்கன்னா 24 ரூபா 25 ரூபா ரேட்டு சொல்லியிருக்காங்க. இது பெரிய கடை. பல்லு 2 இருக்கு, பல்லு 4 பல்லு போட்டிருக்கு. நல்லா இருக்கு. அண்ணாவோட பேர் பார்த்தீங்கன்னா விஜி. அவர் வாரம் வாரம் சந்தைக்கு எல்லாம் பெருங்கடை மட்டும் கொண்டு வருவார். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பெருங்கடை வந்து 30லேருந்து 40 கடை எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்திருக்காரு, எவ்வளோ விலை போகுது அப்படின்றத கேட்கலாம். நான் இந்த வாரம் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? கடையெல்லாம் 40 கடைக்கு மேல வந்துச்சுங்கண்ணா. எல்லாம் கொடுத்துருச்சுங்கண்ணா. இந்த கடை கொடுத்துட்டு வளர்ப்புக்காரர்கிட்ட இங்கே வாங்கிச்சுங்கண்ணா. எல்லா கடை நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இது ஒரு கடை கொண்டு வந்து கொடுத்துட்டு வளர்ப்புக்காரர்கிட்ட இங்கே வாங்கியிருக்கேன். அது இங்கே வாங்கியிருக்கீங்க. இது ஏதோ ஒரு 500 ரூபா லாபம் தான் கொடுத்துருவோம். இது எவ்வளோக்கு நான் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? நான் உங்க விலை சொன்னாங்கன்னா நான் வாங்கிட்டு இப்ப விலை 35 ரூபா சொல்றேன். 30 ரூபா 32 ரூபா வரைக்கும் கேக்குறாங்க. இன்னொரு 500,000 வந்து கொடுத்துடலாம். 500,000 வந்தா கொடுத்துருவீங்க. கறிக்கு பாத்தீங்கன்னா 35 கிலோவுக்கு மேல தானே வரும். 35 கிலோக்கு மேல வரும். கறிக்கு 35 கிலோவுக்கு மேல தானே வரும். ஓகே ஓகேண்ணா. இப்பதான் 2 பல்லு அது. பல்லு 2 பல்லு மட்டும் போட்டிருக்கு. மாதிரி கிடா வேணா நம்பர் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். சரி, நம்பர் சொல்லுங்க. 77 08 52 38 68. ஓகே ஓகேண்ணா. இந்த மாதிரி இந்த ரகம் குட்டிங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த ரகம் இந்த மாதிரி ஹைட்டா வளர்ற குட்டிங்க உங்ககிட்ட கிடைக்குமாண்ணா? உடனே எடுக்க முடியாதுன்னா ஒரு வாரம் 10 நாள் ஆகும்னா. தெளிவான குட்டின்னா உடனே எடுக்க முடியாது. சொன்னீங்களா ஒரு 10 நாள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். இப்ப ஒரு குட்டி 2 குட்டி கேட்டாலும் கொடுப்பீங்களா? டிரான்ஸ்போர்ட் ரொம்ப லாங் இல்ல, வந்து பார்த்து குட்டி தெளிவான குட்டி எடுத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா ஒரு பெரிய கடை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கடை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹைட்டாக இருக்குது. ஆனால் பல்லு எத்தனை பல்லு நான் போட்டிருக்கு? 4 பல்லுங்களா? எத்தனை கிலோ நான் கறி வரும்? ஒரு 28 30 கிலோ இருக்குண்ணா. 30 கிலோ கறி வரும். ஓகே ஓகே. 28 30 கிலோ கறி வரும்னு சொல்லியிருக்காங்க. சேலம் கருப்புங்களா? சேலம் கருப்பு. வாரம் வாரம் நீங்கள் வரீங்க, கொஞ்சம் நல்லா போகுதுங்களாண்ணா உங்களுக்கு விலையெல்லாம்? ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோ நான் விலை சொல்கிறீங்க? 32 ரூபா சொல்கிறீங்க. 27 ரூபாய்க்கு 30 ரூபானா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா. அந்த குட்டியெல்லாம் என்ன ரேட்டுக்குண்ணா வருது இதெல்லாம்? இது 14 ரூபா சொல்லணும்னா 5 ரூபா 5 ரூபா கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. அதுலண்ணா அது 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சு. 12 ரூபா 13 ரூபா ரேஞ்சு. ஓகே. இது பல்லு வச்சிருக்காண்ணா? இது நம்ம பல்ல வைக்கலாம். ஓகே ஓகே. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி கேட்டால் அந்த மாதிரி ஆடு கடை கொடுப்பீங்களாண்ணா? குட்டியெல்லாம் அவங்க ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? 99 65 92 39 74. 39 74. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பெரும்பெரிய கடையாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜோடியில் ஒவ்வொன்றும் 40 ரூபா சொல்கிறாங்க. ஜோடியில் 80 ரூபா விலை சொல்கிறாங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது 4 பல்லு, இது 6 பல்லு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜோடியில் 70 ரூபானா கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்காரு. ரெண்டும் ஒரு வீடியோ வேண்டாண்ணா கூச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் காட்டல.
அந்த குட்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைலாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கறி வர மாதிரின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் 20 ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துரும் அப்படின்னு இருக்காரு. கடாலாம் பெரிய பெரிய கடாவாக இருக்கு. சேலம் கருப்பு இங்கே சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வருது. எப்பயுமே இங்கே சேலம் கருப்பு அதிகமாக வரும். எல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி சேலம் கருப்பு. நான் பாருங்க 16 எண்ணிக்காங்க அப்படியே எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துட்டாரு. ஒரே ஆளு எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. குட்டி நல்லா இருக்கு சேலம் கருப்பு. இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தாங்க? 8000 ரூபா ரேட்டுக்கு. எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா 8000 ரூபா ரேட்டுக்கு ஒட்டுக்கா கொடுத்துட்டாங்க. ஒருத்தரே வாங்கிட்டாங்க. பால் குட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் குட்டி, கடா குட்டி, பொட்டை குட்டி எல்லாம் கலந்துருக்கு. சேலம் கருப்பு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து குட்டி கிடைக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சேலம் கருப்பு எல்லாம் 1 மாதம் 1.5 மாதம் குட்டிங்க. புல் ஓரளவு சாப்பிடுது தலையெல்லாம். இதெல்லாம் என்ன விலையில தானே இருக்கு இன்னைக்கு? என்ன விலையில மட்டும் சொல்றீங்க? 3 ரூபாயிலேருந்து 4 ரூபா வரைக்கும். 3 ரூபாயில ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 3500 ஆடு இருக்கு அப்படின்னு இருக்காங்க. நல்லா இருக்கு குட்டி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பால் குட்டி இதெல்லாம் ஒரு 10 நாள் தான் இருக்கும் போல குட்டி. ஒரு அண்ணாவோட தான் அந்த குட்டிங்களா? இது என்ன குட்டிங்க? நல்லா இது வந்து கடா குட்டிங்களா பொட்டை குட்டிங்களா? கடா குட்டிங்களா? எத்தனை நாளான குட்டிங்கண்ணா இதெல்லாம்? இது வந்து ஒரு 6 நாள் குட்டி. 6 நாள், 1 வாரம் தான் ஆகுது. ஓகே ஓகே. எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 47 குட்டி. 47 குட்டி கொண்டு வந்தீங்க. எத்தனை கொடுத்தீங்க? என்னங்க? எத்தனை கொடுத்தீங்க? 30 குதிரை கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. அதெல்லாம்ண்ணா அதெல்லாம் எத்தனை நாள் குட்டி? எவ்வளோண்ணா விலை? இது 15 குட்டினா இது 15 நாள் குட்டி. இல்லை இதெல்லாம் கடா குட்டியா பொட்டை குட்டிங்களா? கடா குட்டி. கடா குட்டி. கடா குட்டி. இதெல்லாம் என்ன விலைண்ணா வருது? இந்த குட்டி வந்து 2500 ரூபாய் வரும். 2500 வருது. 2500 ரூபாய் 3 ரூபாய் வரும். குட்டி நல்லா வந்து பால் குடி. ஓகே ஓகேண்ணா. எல்லா குட்டி பால். எல்லாம் பால் குட்டி தான். பால் குட்டிங்க தான் நிறைய வச்சிருக்கீங்க. வளர்ப்பு குட்டி எது இல்லையாண்ணா? இதெல்லாம் உங்களுதுங்களா? இது இந்த குட்டி கொஞ்சம் எல்லாம் ஒட்டுக்கா ஒரு 70 குட்டி வாங்கணும். 70 குட்டி எல்லாம் எடுத்து போயிட்டாங்க. கருப்பங்க எடுத்து போயிட்டாங்க. மீதி தான் இருக்குது. நம்ம கூட கருப்பு குட்டி வேணா வாங்கலாம். 50 குட்டி 70 குட்டி 80 குட்டி எவ்வளவு கூட வாங்கிக்கலாம். சனிக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு வந்தாங்க. சனிக்கிழமை ஃபோன் பண்ணிட்டு இங்க வந்தாலும் வாங்கிக்கலாம். ஆமா. அது வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போயிடுவான். வெள்ளிக்கிழமை போயிட்டு காட்டுக்கு போயிட்டு 2 3 5 10 எடுத்து வந்து சேர்த்தியாளோட சேர்த்தி கொடுக்கும். 50 குட்டி. சரி சரிங்க.
சரி சரி. அப்படியே வந்து ஆடு செனாடு ஆ 30 ஆடு 50 ஆடு கூட காட்டுங்க அப்படியே போட்டு பட்டியலே இருக்குது. ஆ. அவங்களே வந்து இப்போ வாங்குற ஆளுங்க வாங்க வர ஆளுங்க வந்து அங்கேயே வாங்கிக்கலாம். ஓ செனையாடும் கொடுக்குறீங்க. காலிலே இருக்குது. ஆ எத்தனை ஆடு கொடுத்தாலும் பெருமை ஆடுங்க. ஆ ஆடுங்க வந்து பெரிய ஆடு. பெரிய 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 ஆடுங்க. ஒரு ஆளே உட்காந்தாலும் தாங்கும் அந்த அளவு பெருசா இருக்கு. ஆ ஆ நல்லா கருப்பு அச்சம் கருப்பா இருக்குது. பிடிக்கலாம் அவங்க. சரி வேணும். ஆடு 50 ஆடு இருக்குதுன்னா அது 10 20 அவங்க தேவைப்பட்டு எடுத்துக்கலாம். சரி அவங்க காட்டுக்கு கூட்டு போனாலும் சரி இல்லை அவங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கிறாலும் சரி ரேட்டு வைக்கும். காட்டுக்கே கூட்டு போக சொன்னாலும் கூட்டு போய் வாங்கி கொடுப்பீங்க. சேலை கருப்பு பரப்பணும் அதிகமா என்னன்னு கேட்டா ஃபுல்லாகணும். இப்போ வேற கலர்லாம் வருது அதனால பரப்புறதுனால சொல்றேன். கருப்புடி வேணா அவங்களும் லாபம் நல்லா ஆடு வாங்கினாலும் லாபம் வரும். குட்டி வேலை லாபம் தான். ஆடு வாங்கி வளர்க்கணும் ஒன்றும் லாபம் ஏற்படும். சரி சரிங்க. அப்படியே உங்க நம்பர் சொல்றீங்களாண்ணா? 78 100 36 26 7 26 7. உங்க பேருண்ணா? சரவணன். சரவணன். அதே பிடிச்ச மறுக்குதான் ஆரே பண்ண அல்ல வாட்ச் மாதிரினா அவனுக்கு கெல்டா இல்ல அப்படி தெரியுது பாரு. இந்த பாரு இது 4 பல்லு போல வர பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிலாம் வந்திருக்கு நிறையா. கடா குட்டி பொட்டை குட்டி எல்லாம் கலந்து வந்திருக்கு. செலவு கொடுத்தானா இல்லையா? எல்லாமே பாத்தீங்கன்னா கடா குட்டி தான். இதெல்லாம் ஜோடி எவ்வளோ? எல்லாம் பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி. எல்லாமே கடா குட்டி எல்லாம் வளர்ப்பு குட்டி. 3 மாசத்துல இருந்து 4-5 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். 3 மாசம் 4 மாசம். $13 $11 ரேட்டு சொல்றாங்க. குட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துருக்கு. ஒரு குட்டி வேற ஓடுது அவந்துக்கிட்டு. சொல்லிட்டு 500 ஆமாண்ணா. ஆடு வச்சிருந்தீங்களா வித்துட்டீங்களா? வாங்கலையாண்ணா? வாங்கினீங்களா? எப்படி விலையெல்லாம் கேட்டீங்களா? அதெல்லாம் சூடுதான்பா. விலையெல்லாம் சூடுதான். விக்கிறவங்க கேட்டா விலை கம்மின்றாங்க, வாங்குறவங்க எல்லாம் ரொம்ப சூடுதான். இந்த குட்டி 8000 கொடுத்துருக்காங்க. என்ன கம்மி? என்ன கம்மி? அந்த குட்டிங்களா? குட்டி 8000 இருக்கு. ஒரு குட்டி கடா குட்டிங்களாண்ணா? அதனாலதான் எவ்வளவு கம்மியா கொடுக்கறது? என்ன கம்மியா விக்குது? என்னைக்கு 8000 பணம் வாங்குறது பேச்சு. அதனாலதான் இன்னும் வாங்காம வச்சிருக்கீங்க. ஆமா. சரி ஏதோ வெள்ளாடு ஏதாவது கேட்டு பார்க்கலாம்ண்ணா? வெள்ளாடுங்களா? வெள்ளாடு இதோட சூடுதான். வெள்ளாடு இதோட சூடுங்களா? வெள்ளாடு இந்த வாரம் தான் இப்படி இருக்கீங்களா இல்ல இந்த வாரம் தான் இப்படி இருக்கீங்களா இல்ல இந்த வாரம் ரொம்ப அதிகம்? இந்த வாரம் அதிகம். எதனாலண்ணா? இந்த வாரம் அதிகம் தான் ரேட்டு. இந்த வாரம் அதிகம் தான். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் தம்பி பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம பார்த்துருந்தோம். இந்த வாரமும் இந்த மாதிரி குட்டி அவங்க ஓனர் கூட அவர் கூட தம்பி வந்து எடுத்திருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்துட்டாங்களாம். இந்த வாரமும் எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துட்டாங்க. தம்பி இந்த வாரம் எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க? 40 கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் உங்களுதாங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்க. எல்லாம் என்ன ரேட்டுக்கு? 7350. நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க ஃபஸ்ட்டு?
7500 தான் சொன்னீங்க, கம்மியாக தான் சொன்னீங்க. 150 ரூபா தான் கம்மியாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. எல்லாம் ஒட்டுக்கா ஒரே ஆளே எடுத்துட்டாங்களா? ஓகே ஓகேப்பா, பரவாயில்ல. ஓனரும் நீங்களும் மட்டும்தான் வந்தீங்க. ஆ ஓகே ஓகே. இல்லை முன்னெல்லாம் கொண்டு வந்தீங்களா, அதெல்லாம் என்ன விற்றுட்டீங்களா? முன்னெல்லாம் கொண்டாந்தெல்லாம் விற்றுட்டீங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல. யாராவது கால் பண்ணி கேட்டாங்களா ஆடு வேணும்னு சொல்லிட்டு? நம்பர் போன வாரம் போட்டிருந்தோம், இல்ல கேட்டாங்களாண்ணா? இந்த ஐடி வச்சு நிறைய எடுத்த நம்பருக்கு கால் பண்ணாங்க. குட்டி நான் கொடுத்துட்டேன், ஒரு குட்டி கொடுத்துட்டேன். அந்த நம்பர் வந்தீங்க அவங்களுக்கு குடும்பம் போட்டுருக்கீங்களா? வச்சு குட்டி வந்து கேட்டாங்க, கொடுத்துட்டேன். கொடுத்தீங்க. ஓகே ஓகே. ஈரோட்டுக்காரர் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டுக்கார் வந்து கேட்டிருந்தாருங்களா? எத்தனை குட்டி நான் கேட்டு கொடுத்துருந்தீங்க? அவருக்கு ஒரு குட்டி, ஒருத்தருக்கு 50, ஒருத்தருக்கு 40 கொடுத்தோம். ஒட்டுக்கா கொடுத்தீங்க, பரவாயில்லண்ணா. அதாங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணா குட்டிலாம் அப்போ கொடுத்தீங்களாண்ணா? கால் பண்ணி கேட்டாங்க, என்ன ரேட்டுக்கு நான் கொடுத்தீங்க? ஆனா சந்தையில 7,200 கொடுத்தேன். ஒரு வீட்டுக்கு இந்த வீடியோ பார்த்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குட்டிக்கு 200 கம்மியா தான் கொடுத்தேன். 200 கம்மியாக தான் கொடுத்தீங்க. ஓ, வீட்டுக்கு நம்மளை தேடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா கொடுத்தேன். அப்புறம் வண்டி நம்மள்ட்ட தான் அனுப்பி விட்டேன், டெம்போ ஆட்டோ. ஓ, வண்டி நீங்களே ஃப்ரீ டெலிவரி மாதிரி கொடுத்துட்டீங்க? கொஞ்சம் லாங்கா இருந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீசல் டீசல் மாஸ் மட்டும். ஓகே ஓகேண்ணா, சரிண்ணா. மறுபடியும் ஏதாவது மறுபடி கேட்டாங்களா? இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கொடுங்கண்ணா. ஓகே சரிண்ணா. உங்கள் நம்பர் மறுபடியும் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கள். 790 740 46 16 46 16. உங்கள் பேருண்ணா? சங்கர். சங்கர். ஓகே. இப்போ அதிகமாக குட்டி வேணும்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி நான் சொல்லணும்? 2-3 நாளைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் கூட போதும். ஓகேண்ணா.